மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த ஆடி மாதங்கிறது ஆடி மாதம் 1ஆம் தேதிங்கிறது 17/7/2024 புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது. அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது 16/8/2024 வெள்ளிக்கிழமையோடு முடியுது. இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அடியன் சக்தி சோமையாகிய நானும், டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போது ஆடி மாத பலன்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாத பலன்கள் பார்ப்போம். அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம். அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம். எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்தராயண காலத்துலேருந்து தட்சிணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம். நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம், பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை. அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனம் போகக்கூடிய காலகட்டங்கள், தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போன காலகட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை. அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை. இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க. ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம், தை மாதம், மகாலய அமாவாசை. அப்படி இருக்கிற இந்த வசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காரியங்கள், என்னென்ன விசேஷ தினங்கள். ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிம்போம். அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா. ஆடி மாதம் 3ஆம் தேதி அதாகப்பட்டது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க 19/7/2024 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலே ரொம்ப வசந்தது அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன். அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது 21/7/2024 பூர்ணிமா. இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி, இதில் என்ன இந்த பூர்ணிமாவுக்கு மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா. குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா. நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த, அக்ஷரம்னாக்க நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம், அதாகப்பட்டது குரு பூர்ணிமா தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 23/7/2024 செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி. காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கரர் மடம். அடுத்தது வந்தது 64 பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவங்க அங்கேயே அனுஷ்டானம் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது 23. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/7/2024 சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது. பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள். வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது. லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும், வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன், அந்த டைம் ரொம்ப வசந்த டைம். காலையில் 6:52லேருந்து 8:22 வரையிலும் இந்த வாஸ்து தினம், வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது 18ஆம் பேர் அப்படிம்பாங்க. குழந்தையெல்லாம் சொப்பரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க. அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள். இது எல்லாமே வசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு. அதுக்கு அடுத்தது 4/8/2024 ஆடி அமாவாசை. அது என்ன சாமி ஆடி அமாவாசை, அது மட்டும் என்ன அப்படின்னாக்க
உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்தராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது, தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது. இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு விதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை. அடுத்தது பித்ருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது தை அமாவாசையில் பண்ணலாம், அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம். அப்படி விட்டு போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய நதிகள், புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். அதே போல் இந்த காலை பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயணம் மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க. இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள், ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள். நம்மளோட பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது. அதனால் இந்த ஆடி அமாவாசை மிக சிறப்பான மாதம். அதே போல் இந்த காலகட்டங்களில் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண மாறகட்டங்களில் நல்ல பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி அமாவாசை கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது 7/8/2024 புதன்கிழமை. இதுக்கு பேர் ஆடி பூரம், ஆடி மாதத்தில் வர பூரம். அது ரொம்ப விசேஷமான தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 8/8/2024 சங்கரன் கோயில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள். அது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது 16/8/2024 பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க. வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க மாங்கல்ய காலகட்டங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமியை வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த 29/7/2024 ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும், முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமாக இருக்கும். சரி, இதை தவிர அந்த ஆடி மாதம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிர பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்குறைய 140 நாள். அப்போ இந்த 140 நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது. எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பு. காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி அப்படின்னாலே அதிபதி புத பகவான். உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானோடையும் சுக்கிர பகவானோடையும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கார். அப்போ ஆடி மாதம் உங்களுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். என்ன சாமி ஆனந்தம் நீங்கள், ஆனால் கூடவே கேது வேற உட்காந்துக்கிட்டு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 9ல் இருந்துட்டு அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையை செலுத்துறதுனால தான் ஆனந்தமான மாதம் அப்படின்றோம். அப்போ ஆடி மாதம் ஆனந்தமான மாதம். சரி, என்னென்ன செய்தால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்? 6ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானே சப்பளம் போட்டு உட்காந்துருக்கார். அப்போ வெற்றி. நானும் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி வலுவிழந்து நிற்கிறார். வலுவிழந்து நிற்கிறதுனா என்ன? வக்ரமாயி நிற்கிறார். வக்ரமாயி சதய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கிறது 17/7/2024 16/8/2024 கன்னியா ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, அவர் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் புதன். அவர் இருக்கிற இடம் 11ல் இருக்கார். அப்போ வெற்றி 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 உறுதி. சரி சாமி, நான் ரொம்ப நாளாக அடிமை வேலையை பார்த்துட்ருக்குறேன், எனக்குன்னு ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கி ஜெயிக்க முடியுமா? நானும் ஒரு பிரபல தொழில்பதிர் ஆகலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனான புதன் 12ஆம் அதிபதியான ஆத்மகாரகனான சூரியனோட சேர்ந்து இருக்கார் 11ஆம் இடத்துல. அப்போ கண்டிப்பாக புதிய தொழில்கள், அதாகப்பட்டது நம்ம இந்திய அரசாங்கத்தினால ஸ்டார்ட் அப் தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது தொடங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே மூலபலம் அதிகம். புதன் அப்படின்றது அனலைசிங் கிரகம். அப்போ நீங்கள் அதை தொடங்கினீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் தொழில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் தொடங்கலாமா? ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆகஸ்ட் 1 அன்றைக்கி ஆடிப்பெருக்கு முடிஞ்சு சுக்கிர பகவான் வந்துடுறாரு. அடுத்தது ஆடிப்பெருக்கு 18 முடிஞ்சிட்டனாலே சுபகாரியங்கள் தொடங்கலாமா? தொடங்கலாம். அப்போ அதற்கு உண்டான முயற்சியை எடுத்தோம்னா கண்டிப்பாக புதிய தொழில்கள் ஸ்டார்ட் அப் தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். சரி சாமி, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, பார்ட்னர் கூட தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அதனால் அவர் கோதண்ட ராகு ஆகிறாரு. அதனால் உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான புதன் 11ல் இருக்கிறதுனால உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையில் ஏமாற்றிட்டு இருந்த அந்த பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், அது தொழில் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களால இனி உங்களை ஏமாற்ற முடியாது. ஏற்கனவே நீங்கள் நல்ல மூலக்காரங்க, வேலைக்காரங்க, அனலைஸ்காரங்க, ராசிநாதனும் 11ல் இருக்கார். அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அதுக்கு அடுத்தது இந்த ஆடி மாதம் கன்னியாராசி நேயர்களுக்கு என்னென்ன 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 11ல் இருக்கிறார், அவர் என்ன தருவார்? அரசு தொடர்புடையதில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதம். அதாவது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 12ஆம் அதிபதி 12க்கு 12ல் இருக்கிறது பெரிய விசேஷம். செலவுகள் அற்ற நிலை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவுகள் வரல அப்படின்றது அடுத்த விஷயம். செலவுகள் அற்ற நிலை இருக்குது அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா வரக்கூடிய பணம் எல்லாமே சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததானால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரப்போகிறது, அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொழில் விஷயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புதிய வேலை, இவ்வளோ நாள் வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு இருந்தவாள் கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம். எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொண்டு நிச்சயமாக அதன் மூலியமாக நீங்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தந்தையின் மூலியமாக பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரும். தந்தையினுடைய கம்பெனி ஏதாவது இருந்ததுன்னா, தந்தையினுடைய தொழில் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணி பெரிய ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இதில் என்னென்னா 3, 8 அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்க மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். 3ஆம் இடம் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு யோசிக்கவே முடியாத இடத்துலையும் திடீர்னு பணம் வரும். அதுவும் பூமி சம்பந்தமான பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், பித்ராஜித சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். ஏன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவா, பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம். 9ஆம் இடம் வலுப்படுறதும் 9ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 12ஆம் இடம் வர்றதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறும். ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த காலகட்டம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதை தவிர இந்த மாதத்தில் ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னா என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையே நம்ம ஐயா கிட்டே கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் 5:24 முதல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:22 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறதுல புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ரெண்டையும் தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால, அதாவது வாக்கு ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துக்கு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகிறதுனாலையும் வார்த்தைகளை கொஞ்சம் மிகவும் பார்த்து பேசுகிறது நல்லது. ஏன்னா நம்ம ரொம்ப வேகமாக ஏதாவது சொன்னோம்னா அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இதை தப்பாக புரிஞ்சிட்டு தப்பான எண்ணத்தில் பேசுகிறதுக்கு வந்துடும். அதனால் தயவுசெய்து அதுகளையெல்லாம் குறைச்சிக்க வேண்டியது. அதுலேயும் இந்த 2 நாட்கள் மிக அதிகமாக குறைச்சிக்கிறது நல்லது. இப்போது இந்த நாட்களை தவிர்க்கணும். இது போக உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உள்ள செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதுலேயும் குருவோடு சேர்ந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு. இருந்தாலும் இந்த திருத்தணி முருகனை போய் வழிபட்டுட்டு வரலாம். இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி கிருத்திகைக்கு வேல் எடுத்துகிட்டு போவாங்க. அதேமாரி ஆடி மாதத்துக்கு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கும் போவாங்க. அந்த நாட்களில் மோர் நீர்மோர் அன்னதானமாக அங்கே வர்ற பக்தர்களுக்கு, நடந்து வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டுட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது செய்து வழிபட்டுட்டு வரலாம். ஆக நீர்மோர் கொடுக்கலாம். மதிய நேரங்களில் இது தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். வேறு அவங்களுக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத்தையில் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய, அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதா பிதா குரு தெய்வத்துக்கு அதாவது தெய்வங்கிறது கடைசியாக தான் சொல்லியிருக்கு, 4ஆவதாக தான் சொல்லியிருக்காங்க. மாதா பிதா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை சொல்லியிருக்கு. அதனால் அவங்களுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ள இதுகளை அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து நல்லதை செய்யுங்க. அதேமாரி அவங்களுடைய தெய்வ நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் அது பிற்காலத்துக்கு செய்ய வேண்டியது, அதாவது தெய்வ நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியது அந்த கடமைகளையும் செய்யுங்க. இதுகளையெல்லாம் செய்துட்டு இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது தான் இந்த தான தர்மங்களும் உங்களுக்கு வேலை செய்யும், கடவுளுடைய ஆசியும் கிடைக்கும். அதனால் இதுகளை அவசியம் பண்ணிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியாராசியை பொறுத்தவரைக்கும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது பகவான் இருக்கார். இருந்தாலும் குரு பார்க்கறதுனால மேஜராக ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைச்ச யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடும். போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக வெளிநாடு போய் கண்டிப்பாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதீதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று
பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் ஆடி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.